காய்ஸ், உன்னோட இலக்க யாருக்காகவும் விட்டுடாத. டிவிலயும் இன்டர்நெட்லயும் நிறைய பேர் என்னோட பேஷனை நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் ஜெயிச்சிருக்கேன், சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்த உடனே என்னோட பேஷன் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும், என்னோட பேஷனை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு உங்களுக்குள்ளேயே நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கலாம். வெயிட் வெயிட் வெயிட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இலக்கை யாருக்காகவும் விட்டுடாதுன்னு தம்ப்நெயில்ல பார்த்தேனே. அப்போ இலக்குன்னா இங்கிலீஷ்ல அச்சீவ்மெண்ட் தானே. நீ என்னப்பா பேஷனை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க. பேஷன்னு சொல்றோமே, அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம், மீனிங் என்னன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல அதோட அர்த்தத்தை புரிஞ்சு தான் செயல்பட்டிருக்கோமா? பேஷன்னா பேரார்வம். அப்போ அச்சீவ்மெண்ட்னா இலக்கு தானே. இலக்கை எப்படி அடையிறது, அதுக்கும் பேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. ஒருத்தர் தன்னுடைய இலக்குல பேஷனேட்டடாக இல்லை அப்படின்னா, பேஷனேட்டடாக ஒர்க் பண்ணல அப்படின்னா எப்படிங்க அவருடைய இலக்கை அடைய முடியும்? இன்னைக்கு பிறந்த குழந்தை, அதாவது சின்ன குழந்தையில ஆரம்பித்து அதோட சின்ன சின்ன வளர்ச்சி, அதனுடைய செய்கை, அதிலெல்லாம் ஆரம்பித்து அதனுடைய படிப்பு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 10th 12th காலேஜு வேலைன்னு ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ளே தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சின்ன குழந்தைனாலும் சரி, வயசானாலும் சரி, எந்த வயசுலேயும் ஒருத்தர் தன்னோட பேஷன் மூலமாக ஜெயிக்க முடியும். உதாரணமாக ஹேர்லன் சாண்டர்ஸ், கேஎஃப்சியோட ஃபவுண்டர். இன்றைக்கி நம்ம ஆஹா ஓஹோன்னு அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்கிறோமே, அந்த கேஎஃப்சி சிக்கனோட ஓனர் தான் இந்த ஹேர்லன் சாண்டர்ஸ். அவருடைய 60 வயசுக்கும் செஞ்ச எல்லாமே ஃபெயிலியர் தான் சொன்னால் உங்களில் எத்தனை பேர் நம்புவீங்க? அவருடைய 65வது வயசில் தான் அவர் கேஎஃப்சியவே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 65+ அப்படிங்கிற வயசில் தான் அவர் அந்த கம்பெனியவே ஒரு பெரிய கம்பெனியாகவும் மாற்றிருக்காரு. ஹீ டைட் எஸ் அ பில்லியனியர். ஆனால் அதுக்காகலாம் 65 வயசு வரைக்கும் அப்படியே இருந்துட்டு 65 வயசில் உழைச்சா போதுமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இப்போ இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாகவோ பொண்ணாகவோ இருக்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஏன் ஒரு வேலையை சிறப்பாக செய்துட்ருக்கவங்களா கூட இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் இதில் அவங்க பேஷனில் ஜெயித்தவங்களா இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு பையன் அவனோட 12th மார்க்கை அவங்க அப்பா கிட்ட வந்து காட்டிட்டு சொல்லிட்டு இருக்கான். ரிசல்ட்டை பார்த்த அப்பாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை. எப்படி இல்லாமல் இருக்கும்? 1200 மார்க்குக்கு 1180 மார்க் எடுத்திருக்கான் அந்த பையன். அந்த பையன் அவன் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா நான் வெட்னரி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் அப்பா முடியாது, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் அந்த பையன் அப்பா கிட்ட கேட்குறான், இல்லைப்பா நான் வெட்னரியே படிக்கிறேன். அப்பாவோ கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. நீ படித்தா இன்ஜினியரிங் தாண்டா படிக்கணும், இல்லைன்னா படிக்காதன்ட்டாரு. பையன் பார்க்குறான். அதுக்கு மேலே ஒரு நொடி கூட யோசிக்கல. வில்லிலேருந்து புறப்படுற அம்பு மாதிரி துப்பாக்கியிலேருந்து செயல்பட்டு வெளிவர தோட்டா போல. ஆனால் அதே நேரத்தில் பணிவோட, விவேகத்தோட, நிதானத்தின் உச்சமாக நின்று சொல்கிறான். அப்பாவை பார்த்து நிமிர்ந்து சொல்கிறான், சரிப்பா நான் இன்ஜினியரிங்கே படிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு வெட்னரி தான் படிப்பேன், பரவாயில்லையான்னு கேட்குறான். அப்பா சொல்லிட்டாரு, அப்பா நீ வெட்னரியே படிப்பான்னு. நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படி சொல்ல முடியாதுன்னு. அப்படி இல்லைங்க. கனா படத்தில் வர டயலாக் ஞாபகம் இருக்கா? ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கவும் கற்றுக்கணும். அடம் பிடிச்சா மட்டும் பத்தாது, நாம் பிடிக்கிற இடத்துல தான் அது எவ்வளோ முக்கியம்னு மற்றவங்களுக்கு தெரியும். இதான் நம்ம பேஷன்லேயும் ஜெயிக்கணும். இப்போது இந்த +2 பையனில் ஆரம்பித்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேஎஃப்சி ஃபவுண்டர் ஹார்லன் சாண்டர்ஸாக இருக்கட்டும், எலான் மஸ்க், வாரன் பஃபட்னு இன்னும் எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் அவங்க பேஷனில் உயர்ந்திருக்காங்க. உங்கள் கரண்ட் லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷனில் இரிட்டேஷனோ அல்லது ப்ராப்ளமோ இருந்தால் கூட உங்களோட மைண்ட் கண்டிப்பாக உங்கள் பேஷனை தேட சொல்லும். உங்கள் பேஷனை நீங்கள் தேடுறதுக்கான முதல் ஸ்டெப்பாக கூட அது இருக்கலாம். உங்கள் பேஷனை தேடுறதுக்கான முதல் ஸ்டெப்பாகவே இந்த இரிட்டேஷன் காரணமாக கூட இருக்கலாம். அதை நினச்செல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. Why you did not find your passion? உங்கள் லைஃப்பில் ஏன் இந்த இரிட்டேஷன் இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டான விஷயங்களையும் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதனால தான் ஓயாமல் ஒருத்தன் ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி, பல வருஷமாக ஒரே சாப்பாடை ஒருத்தன் ஓயாமல் சாப்பிட்டுட்டு இருந்தா கடைசியாக அந்த சாப்பாடு அவனுக்கு பழகி போயிடும். அதே மாதிரி தான் மற்ற சாப்பாட்டோட டேஸ்ட்டும் தெரியாது, அது பழகியும் போயிடுங்கிற மாதிரி நாம் நம்ம லைஃப்பில் 21 வயசு வரைக்கும் மற்றவங்க சொல்கிறதையே கேட்டு கேட்டு உங்கள் டைம் மணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அதனால தான் அதை கண்டினியூ பண்ணணும்னு உங்கள் மனசு சொல்லுது. ஆனால் உங்ககிட்டயும் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தால் உங்கள் கதையே வேறு. இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் யார் கூட இருந்து நம்ம பேஷனை செய்கிறோங்கிறது இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயமா தான் இருக்குது.
நாம யாரு கூட இருக்கிறது சரி, எப்படி இருக்கிறது சரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கனவ செதுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அத பொறுத்து தான் நம்ம பேஷன் அடையறதுக்கான ரீச் டைம் அப்படிங்கிற அந்த காலத்தையே நம்மளால கணக்கிட முடியுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட சொல்லவா? நம்ம நிராகரிக்கிற இடத்துல நம்ம நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வளர்ந்து நிக்கிறது தான் வளர்ச்சி. இந்த பாயிண்ட்ட உங்க கனவோட சேர்த்து செதுக்குங்க. இந்த பதிவு உங்கள உங்க பேஷன நோக்கி நகர வச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். மேலும் இந்த மாதிரியான சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. நன்றி.